राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। गुरु शिष्य बंधन ரொம்ப ஆச்சரியமான ஒரு பந்தம் குரு சிஷ்ய பந்தம். இந்த சிஷ்யா அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் குழந்தைகள் வயசானவா பணக்காரா ஏழை படிச்சவா படிக்காதவா அங்கஹீனம் உடையவா புத்திசாலி முட்டாள் எல்லாருமே உண்டு. இதுல மனுஷான்னு கிடையாது, மிருகங்கள் கூட குருவினுடைய சிஷ்யர்களாக இருக்க முடியும். ரமணரிடத்துல லக்ஷ்மின்னு ஒரு பசு இருந்தது, ஒரு காகம் இருந்தது. இவைகள்லாம் கூட அழகா சிஷ்யர்களாக இருந்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த மாதிரி நம்ம மத்வாச்சாரியார் கூடவே ஒரு காளமாடு வந்து 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 விஷயத்தை கேட்டுக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல மத்வாருடைய சிஷ்யர்கள்லாம் அவருக்கு அப்புறம் யார் அந்த பீഠத்தை இது பண்ண போறா, யார் நிர்வாகம் பண்ணுவா, யார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான்னு பொழுது அவெல்லாம் தானாதான் தன்னைத்தான் சொல்லுவாரோன்னு எதிர்பார்க்கும் பொழுது மத்வர் சொல்லுவார், இந்த மாடு பார்த்துக்கும் அப்படின்றார். சிஷ்யாவுக்குலாம் கடுப்பாடுறது. ஆனா அந்த மாடு அடுத்த ஜென்மால ஒரு ஆச்சாரியனாக வந்து அவ்வளவு அழகா மத்வ சம்பிரதாயத்தை பிரகடனப்படுத்தினார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் பார்க்கலாம் நிறைய மதங்கள்ல, அஹோபில மதம், அப்புறமா ஆண்டவன் ஆசிரமத்துலலாம் இந்த மாடு யானைக்கெல்லாம் கூட பஞ்சசம்ஸ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நம்ம பிள்ளை லோகாச்சாரியார் தன்னுடைய அந்திம காலத்துல ஆனைமலை அடிவாரத்துல இருக்க, மதுரை ஆனைமலை அடிவாரம், அங்கதான் நம்பெருமாளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருக்கு அந்திம காலம் நெருங்கிடுத்துன்னு தெரியறது. ரொம்ப சாஞ்சு உக்காந்து இருக்கார் அந்த ஆனைமலை அடிவாரத்துல ஒரு குகையில. உள்ளுக்குள்ள நம்பெருமாளுடைய மூர்த்தி, அவரோட கொஞ்சம் சிஷ்யாலாம் இருக்கா. அப்ப நம்ம பிள்ளை லோகாச்சாரியார் அவர் பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற எறும்பு ஈ இதெல்லாம் அப்படி தொட்டு 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 இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சிஷ்யாளுக்கு புரியல, அவருக்கு உடம்பு முடியல, ஆனாலும் இப்படி போய் இப்படி தொட்டு 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 எல்லாம் பண்றாரு. அப்ப அவ கேட்கிற, என்னாச்சு சுவாமி, என்ன அதெல்லாம் விரட்டணுமான? இல்லை 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 இல்லை, அவைகளுக்கெல்லாம் சத்கதி கிடக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வைஷ்ணவனுடைய சம்பந்தம் கிடைச்சா அவைகளுக்கெல்லாம் சத்கதி உண்டு, அதனாலே அப்படின்றார் பிள்ளை லோகாச்சாரியார். அப்ப அந்த சிஷ்யா அப்படின்னு வரும்பொழுது குரு நம்மளை ஏத்துக்கிறார். நாம குருவை ஏத்துக்கிறோன்றதை விட குரு நம்மளை சிஷ்யாலா ஏத்துக்கிறார். அப்ப அந்த குரு சிஷ்ய பந்தம் அப்படின்றது அத்தனை விசேஷமானது. அது நம்மளால பெருசா டீப்பா புரிஞ்சுக்க முடியறதில்லை. ஆனா குருவுக்கு அதை நன்னா உணர முடியும். அப்ப அந்த குரு சிஷ்ய சம்பந்தம் உலகத்துக்கே பெரிய காரியத்தை பண்ணும். ரொம்ப அழகா உபனிஷத்துல எல்லாம் சொல்லுவோம், சகனாவது சகனவு புனக்து சகவீரியம்னு சொல்றோம் இல்லையா.
குருவும் சிஷ்யன் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரயத்தனம் பண்ணுவோம், பிரம்மானந்தத்தை அனுபவிப்போம். அப்படி சாதாரணமா சொல்லும் பொழுது அரணிக்கட்டை, ரெண்டு அரணிக்கட்டையை உரசினா இந்த அக்னி வரும். குரு ஒரு அரணிக்கட்டை, சிஷ்யா ஒரு அக்னிக்கட்டை, ரெண்டு உரசும் பொழுது பிரம்மஞானம்ன்ற ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லுவார். இப்ப சுகபிரம்மம் உபதேசம் பண்றதுக்கு தயாரா வந்தார், கேட்டுக்கிறதுக்கு பரீட்சித்தும் தயாரா இருந்தார். இல்ல யாரா ஒருத்தர் தயாரா இல்லைன்னா பாகவதம்ன்ற ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்காது. பாகவதம் எழுதுறதுக்கு என்னத்தை எழுதணும்னு வேதவியாசர் குழம்பிட்டு இருந்தார், என்ன எழுதணும்னு நாரதர் சொல்றார். கரெக்டா பாகவதம் நமக்கு கிடைச்சது. அப்ப அந்த ரெண்டு பேருடைய அந்த ரெசிப்ரோக்கல், ரெண்டு பேருக்குமே அதே ஒரு தீர்மானம் இருக்கும் பொழுது பெரியதான பிரம்மஞானம் சித்திக்கிறது. இப்ப அர்ஜுனனும் கேள்வி கேட்க தயாரா இருந்தான், கிருஷ்ணனும் பதில் சொல்ல தயாரா இருந்தான். அதனாலதான் பகவத்கீதை கிடைச்சது. உத்தவனும் எனக்கு ஏதான ஞானத்தை கொடுன்னு கேட்டான், பகவான் அவனுக்கு உத்தவ கீதை சொன்னான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த குரு சிஷ்ய சம்பந்தத்துல ரெண்டு பேருமே ஈக்குவலா அந்த வேலைகளை பண்ணணும். அந்த பிரயத்தனம், அனுகிரகம் பண்ணாதான் நாம் அதை வாங்கிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். அவள் வாங்கிக்க தயாரா இருக்கான்னு அனுகிரகம் பண்றதுக்கு குருவும் தயாரா இருக்கணும். எப்படி நிலத்துல விதை விதைக்கிறோம் அப்படின்னா விதை முளைக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும், விதையை முளைக்க வைக்கிறதுக்கு நிலமும் தயாரா இருக்கணும். அப்பதான் அழகா வளரும். அப்ப இந்த குரு சிஷ்ய சம்பந்தம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி ஒரு பாக்கியம்தான் சத்ரபதி சிவாஜி, சமர்த்த ராமதாசர் அழகா, நாரதர் பிரகலாதன், நாரதர் துருவன், நாரதர் பிராச்சீன பரீஷன், நாரதர் வால்மீகி, இப்படி அந்த குரு சிஷ்ய சம்பந்தம். அப்ப அந்த மாதிரி சத்ரபதி சிவாஜி, அவனுக்கும் இந்த சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும் ஆசை இருந்தது. சமர்த்த ராமதாசரம் அந்த லட்சியத்தில் இருந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள், ஒரு பெரிய மராட்டா சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றார். சத்ரபதி அப்படின்னு அவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. சமர்த்த ராமதாசர் போறார். சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு சந்தோஷம், சகலத்தையுமே அப்படியே தத்தம் கொடுக்கறான் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கிறது. இப்போ சமர்த்த ராமதாசர் இல்லை, இந்த தானம் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். ரொம்ப விசேஷமா சொல்ற, இது உன்னுடைய தர்மம். ஏன்னா தானம் கொடுத்தாச்சுன்னா சிவாஜிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்புறம் அவன் பாட்டு போய் காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ணிடலாம். ஸோ எப்பொழுதுமே நாம நம்முடைய தர்மத்தை டியூட்டிஸை விட்டுட்டு போறோம் அப்படின்னா அந்த பொறுப்பை குரு எடுத்துக்கவே மாட்டார். நாம பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய டியூட்டிஸ் எடுத்து குரு நான் பண்ணேன்னு சொல்லவே மாட்டேன். உன் டியூட்டிஸை நீ பண்ணு, அதுக்கு வேணா நம்மளை தயார் பண்ணுவார் ஒழிய நம்ம தர்மத்தை விட்டு நாம விலகிறதுக்கு, ஸ்வதர்மத்தை விட்டு போகிறதுக்கு ஒரு நாளும் குரு சம்மதிக்கவே மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் சம்மதிக்கவே மாட்டார். ஏன்னா அந்த தர்மத்தை பண்ணாதான் நாம தர்மஸ்வரூபனான பகவான் அனுபவிக்க முடியும். ஏன்னா பகவானே தர்மஸ்வரூபமா இருக்கான் அப்படின்னு தான் நம்ம சாஸ்திரம் சொல்றது, வேத இதிகாச புராணங்கள்லாம் சொல்றது. அப்ப அந்த தர்மத்துல நமக்கு ருச்சியை, நம்ம எல்லாருமே தர்மத்தை விட்டுட்டு என்டர்டைன்மெண்ட், என்ஜாய்மெண்ட் இப்படிதான் போகும். உலகத்துல சுகமே தர்மத்தை பண்றதுதான், உலகத்துல ரொம்ப கஷ்டமே தர்மப்படி நடக்கிறது தான். ஆனா அது ரெண்டுமே நாம பண்ணித்தான் ஆகணும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக. அப்ப அந்த தர்மம் தான் தலை காக்கும். அதனால சமர்த்த ராமதாசர், இதை நான் வாங்கிக்க மாட்டேன்ப்பா, இது உன்னுடைய ராஜ்யம், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், பகவான் உனக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கான், அதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன், இந்த தர்மத்தை அழகா பண்ணு, ஹிந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணு, எல்லா ஜனங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோ, இப்படி எல்லாம் அழகா உபதேசம் பண்றார் சமர்த்த ராமதாசர். அதை நம்ம தான் கொடுத்தா உடனே குரு வாங்கிடலாம் மாட்டார். அதுக்கு என்ன விஷயம் உண்டு, ஏது, நம்மளோட மனசு என்ன, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த ஒரு தானமோ ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குவார். எல்லாத்தையும் வாங்கிக்கிறதுன்ற வழக்கமே கிடையவே கிடையாது. சமர்த்த ராமதாசர் அவ்வளவு தெளிவா சொல்றார். ஜீஜாயி மாதா பார்க்கிறா,
ஏற்பட்ட ஒரு விசாலமான ஹிருதயம். அதுக்கப்புறம் சமர்த்தராமன் ஆசீர்வாதம் பண்ற சிவாஜி நன்னாரு, தர்மப்படி பண்ணு, பகவான் ராமன் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு தர்மத்தை நீ பரிபாலனம் பண்ணு. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது துர்லபம். ஜனக மகாராஜாலாம் தன்னுடைய ராஜ்ய பரிபாலனன்ற கர்மாவை பண்ணதுனாலேயே ராமன் சீத்தை எல்லாம் கிடைச்சார். கர்மத்தால் பெற்றேனும் ஜனகரை போலே கர்மன்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனம். கர்மா நம்ம திரும்ப 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 சொல்றது கர்மா தான். அந்த கர்மாவை எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது, எஸ்கேப் பண்ணவே முடியாது. எந்த கர்மா வேண்டாம் வேண்டாம் ஒரு அந்த கர்மா தான் உங்களுக்கு பகவானை காட்டி கொடுக்கும். அந்த கர்மா தான் உங்களை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போகும். கர்மாவை விட்டுட்டு நீங்க மோட்சம் அடையிறதுன்ற ப்ராசஸ் பரிபாடி ஒரு நாளும் கிடையாது. அந்த கர்மா தான் உங்களை விடணும். என்னென்ன அவசியம், நம்ம கர்மா விடவே கூடாது. கர்மா தான் நம்மளை விடணும். ஆச்சு முடிஞ்சாச்சு, இனி கர்மா பண்றதுக்கு ஒண்ணுமில்லேன்னு கர்மா நம்மளை விடும் பொழுதுதான் மோட்சத்திற்கு அதிகாரம். 5 வயசுல துருவன் பகவானை பார்த்தோம். ஆனா 36,000 வருஷம் வாழ்ந்தான், குடும்பத்தை பார்த்துட்டான், ராஜ்ய பரிபாலனம் பண்றான், எல்லாம் பண்றான். பிரகல்லாதன் அவ்வளவு தூரம் சுவாமி தூண்லேருந்து ஆவிர்பவிச்சார், ஆசீர்வாதம் பண்ணார். ஆனா அவனும் வாழ்ந்தான், அவனுக்கு குழந்தை எல்லாம் பிறந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் திரும்பி தபஸ் பண்றான். அப்ப நமக்குன்னு அந்த கர்மாக்கள் பகவான் விதிச்சிருக்கான் அப்படின்னா பண்ணித்தான் ஆகும். மகாராஜா சுவாமி திருநாளுக்கு பத்மநாபர் ஒண்ணுமே வேண்டாம். ஆனாலும் அந்த பொலிட்டிக்கல் அவ்வளவு டர்புலன்ஸ், அவரோட பீரியட்ல பொலிட்டிக்கல் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவரை ஹேண்டில் பண்ணித்தான் தீரணும். ஹேண்டில் பண்ணிட்டே தான் இருந்தார். அதை ஹேண்டில் பண்ணும்போது பகவத் தியானம் இருக்கணும் தான் குதிரை மாளிகை கட்டி நீங்க வந்து உட்காந்துட்டார். பத்மநாபர் திருவடி வாரத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு புத்தன் மாளிகைக்கு வந்துட்டார். அப்ப கர்மான்றது பகவான் அடையறதுக்கான ஒரு ஷார்ட்கட். அதை விட்டா வேற சுலபமான உபாயம் பண்ணலாம். யோசனை பண்ணி பாருங்களேன். எல்லாத்தையும் விட்டு நான் பகவத் தியானம் பண்றேன், எத்தனை நாள் பண்ணுவோம்? நமக்கு வாழ்க்கையில் எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வருது. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை பகவானுக்காக விட்டுருக்கோம்? சத்தியமா கிடையாது. நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும் விட்டு ஒன்றும் இல்லைன்னா நான் பாட்டுக்கு தியானம் பண்ணி நாமஜபம் பண்றேன். 6வது ஞாயிற்றுக்கிழமை வருது, வருஷம் நிறைய லீவு தான் வருது. எத்தனை ஞாயிற்றுக்கிழமை, எத்தனை பப்ளிக் ஹாலிடேஸ், எத்தனை மழை காலம், ஆஃபீஸ் போக முடியல, டிராஃபிக் இருக்கு, எல்லாம் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். எத்தனையோ நான் வாசி கரண்ட் எல்லாம் இல்லை. அந்த கரண்ட் எல்லாம் உடனே ஐயோ கரண்ட் இல்லையே எப்படி தூங்க போறோம், கரண்ட் இல்லை சரி பரவாயில்ல தூக்கம் வராது, பகவத் தியானம் பண்ண எத்தனை பேர் பண்ண போறோம்? எத்தனை பேர் நாம அப்ப எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நாம பண்ணல. இப்ப கர்மா விட்டுட்டா மட்டும் பண்ணிட்டு போறோமா? கர்மா இல்லாம எவ்வளவோ நாள் ரிலாக்ஸா, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ட்ரெயின்ல எல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பகவத் தியானமா பண்றோம். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு வேலையும் கிடையாது. ட்ரெயினா லேட்டா போனாலும் சரி, சீக்கிரம் போனாலும் சரி, அதை இறக்கி விட்டால் வழி இறக்க போறது இல்லை. என்ன பண்ண போறோம்? உட்காந்து தியானம் பண்றோமா? இல்லையே. சரி எப்படி 8 மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்து தியானம் பண்ண போறோம்? நிச்சயமா இல்லை. அப்ப கர்மா என்ன பகவத் தியானம் பண்ண விடலேன்னு சொல்றது எல்லாம் எஸ்கேபிசம், எல்லாம் சாக்கு போக்கு. நமக்கு அதை பண்றதுல ருச்சி இல்லை. அதுலேருந்து கிடைக்கிற பலன் பிடிச்சிருக்கு, ஆனா அது பிடிக்கல. நமக்கு எல்லாருக்கும் கர்மாவினாலே கிடைக்கக்கூடிய பலன் பிடிச்சிருக்கு. யாருக்கும் சமையல் பண்றது பெருசா பிடிக்காது, ஆனா சமைச்சு நன்னா இருக்குன்னா பிடிக்கும். வேலைக்கு போக பிடிக்காது, ஆனா சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும். அதை ப்ரமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். ப்ரமோஷன் கிடைச்சா ரெஸ்பான்சிபிலிட்டி கூடாது. எல்லாமே எல்லாம் அறகுறை படிக்க வேண்டாம், நல்ல மார்க் வரணும். படிக்க வேண்டிய மார்க் வரணும். எல்லாம் நல்லா கவனிச்சு யாருக்கு எதை பண்ணணுமோ அந்த டைம்ல அதை பண்ண பிடிக்காது. படிக்கிற வயசுல படிக்க பிடிக்காது. இப்போ ஸ்கூல் போனா நல்லா இருக்கும், காலேஜ் போனா அப்பதான் தோணும் எப்படாப்பா வாத்தியார் லீவு போடும், எப்படாப்பா அது உடம்பு சரியில்லாம போகும். வேலைக்கு போகும்போது வேலைக்கு போக பிடிக்காது. எல்லாம் அப்படிதான். கோவிலுக்கு போனால் கூட்டம் இருந்தால் பிடிக்காது. அப்போ கூட்டம் இல்லை சமையல உட்காந்துருவோம். 14 கட்டின்னு உட்காந்தோமா? பிரச்சனை 14 தேய்மையும் தனியாக தான் இருக்காது. எவ்வளோ மணி நேரம் 14 பக்கத்தில் உட்காந்துருக்கும். கோவில் எத்தனை நேரம் உட்காந்துருக்கு? யாராவது அடிக்க போகிறாளா 14 கோவிலில்? காத்தால 3:30 மணிக்கு திறந்தான்னா 12 மணிக்கு நடை இருக்கு. யாரையும் துரத்த போகிறதில்ல. எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் பேய் அடித்த மண்டபத்தில் பேய் மாதிரி உட்காந்தா யாரும் துரத்த போகிறாங்க? யாரும் உட்கார போகிறது கிடையாது. எல்லாம் சொல்லுவோம். எங்கேயாவது மூலையில் உட்காந்தா யாரும் துரத்த போகிறாளோ? ஒன்றும் கிடையாது. சரி, பத்ம தீர்த்தத்தில் எத்தனை தடவை போய் உட்காந்துருக்கும்? உள்ளே 10 ரூபா டிக்கெட் வாங்கி எத்தனை பேர் போயிருப்போம் பத்ம தீர்த்தத்துக்கு? ஒருத்தரும் போனதே கிடையாது. சொல்றது மட்டும் எல்லாம் சொல்லுவோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப கர்மா என்னடா? கர்மா தான் நமக்கு பகவத் ருச்சியையே கொடுக்கறது. இந்த கர்மா ஒழுங்கா பண்ணணுமே, சரியா பண்ணணுமே, இது எல்லாமே பகவத் தியானத்துக்கு ஒரு ஹேத்துவா இருக்கு. அதனால
கர்ம தர்மவியாதர் கர்மா பண்ணிட்டே தான் பகவத் அனுபவத்தை சொல்ல. பிராமணருக்கு உபதேசம் பண்ணும்போது கூட என் கறிக்கடை வேலை இருக்கு, இன்னைக்கு இந்த கறியெல்லாம் வித்துட்டு தான் நான் வருவேன், மாமிசத்தை வித்துட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்றாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அம்மா அப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உபதேசமே பண்றேன். குண்டலீகத் பகவானே வந்த பொழுது கூட எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பண்ண வேண்டிய கர்மா விட்டுட்டு வரமாட்டேன், முடிச்சுட்டு வரேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு செங்கல்ல போடும். அப்ப அந்த கர்மா அவ்வளவு விசேஷம். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சத்ரபதி சிவாஜிக்கு சொல்றேன்னா, ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, ஒரு லெவல் அட்டைன் பண்ணிட்டோம்னா அது அட்டைன் பண்றது விஷயம் மெயின்டைன் பண்ணணும். நான் எப்போதும் சொல்ல ட்ரெக்கிங் மேலே ஏறுறது விஷயம் இல்லை, ஏறிட்டு திரும்பி இறங்கணும். மேலே ஏறியாச்சுன்னு உட்காந்துட முடியாது, திரும்பியும் எங்கேருந்து கிளம்பினோமோ அந்த பேஸுக்கு வர்றது வரைக்கும் ட்ரெக்கிங் உண்டு. ஏறி போய் தொடர்றது எவரெஸ்ட் வாவாஸ் நாட் ரீச்சிங் த சம்மிட் இஸ் நாட் த டார்கெட், பேக் டு த பேஸ் இஸ் த டார்கெட். அங்கே திரும்பி கீழே இறங்குற வரைக்கும் உண்டு. அப்ப நல்லா பார்க்கணும், கர்மாவனாலே தான் சரீரம் கிடைக்கிறது. கர்மனா ஜாயத்தை ஜந்துகு கர்மனைவ விலியத்தை. அப்ப இந்த கர்மா பூர்த்தி ஆகிற வரைக்கும் நமக்கு இங்க ஜென்மா உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கர்மா நம்மளை விடும்படியான அளவுக்கு அந்த கர்மாவை ஸ்ரத்தையோட பகவத் அர்ப்பணமா பண்ணணும், பகவத் ஆராதனையா பண்ணணும். சமர்த்த ராமதாசர் இவ்வளவும் சொல்றார் சிவாஜி. ஜீஜாய் மாதாவுக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா இங்கே விட்டுட்டு போயிட்டானா, இவன் பாட்டுக்கு திடீர்னு ஒன்றும் சரியில்லைன்னு கோச்சிட்டு போயிட்டான்னா அப்படிலாம் போயிடவே முடியாது. எந்த மகாத்மாவும் அப்படி போகவே மாட்டார். ஜடபரதர் எல்லா ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் காட்டுக்கு போறார். சரியா அவர் நாட்டில் இருக்க வரைக்கும் எங்கேயும் மாட்டவே இல்லை. நாட்டில் இருக்க வரைக்கும் பிள்ளை குட்டிகளோடு இருக்க வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஒரு டென்ஷன் இல்லாம பகவத் தியானம் பண்ணார். எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போனார். ஒத்த ஆள் கிடையாது, ஒரு டென்ஷன் கிடையாது. ஒத்த மான் கிட்ட தோத்து போயிட்டார். ஒரே ஒரு மான். அது வரைக்கும் ராஜ்ய பரிபாலனம் அவ்வளவு பார்த்துருக்காரு. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா பார்த்து அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ண ஒருத்தர். அங்க எங்கேயுமே சிக்காத மனுஷன் தனியா போய் ஒரு மான் கிட்ட சிக்கிட்டார். அல்பமா ஒரு மான் கிட்ட அவ்வளோ விஷயங்களை தோத்து போக வேண்டிய ஒரு மான் கிட்ட தோத்து போயிட்டார். அப்ப என்னடா இந்த கர்மா போயிட்டு பாருங்க, இந்த கர்மாவே அவர் கையில் தள்ளிடுச்சு. அதனால கர்மாவில் அவ்வளவு ஸ்ரத்தையோட இருக்கணும், ருச்சியோட இருக்கணும்னு சமர்த்த ராமதாசர் சொல்றார். சொன்னார், தலையில கை வச்சார், ஆசீர்வாதம் பண்ணார், வேற ஒன்றும் கேட்கல, கிளம்பி போயிட்டே இருக்கார். அது ஒரு காம்பீரியம். இவ்வளவும் சொல்லியாச்சு, வேற ஒண்ணு அரண்மனையை சுத்தி பார்க்குறேன், அதெல்லாம் உன் பாடு, உன் அரண்மனை நீ பார்த்துக்கோ, உனக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லியாச்சு. தர்மத்தை நீ பண்ண, அந்த தர்மத்தை எப்படி பண்ண நீ தான் கண்டுபிடிக்கணும், அவாவா தான் கண்டுபிடிக்கணும். உன் தர்மம் இதுதான், அதை பண்ணுன்னு சொல்லணுமே இல்லையே, அந்த தர்மத்தை அவாவா வழியில அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த ஸ்பூன் சீரி மாதிரி பக்கத்தில் நின்று இப்படி பண்ணு நேரம் நில்லு, உட்கார, எழுந்துக்கோ, கிடையவே இந்த பேட் டிரைவிங்கே கிடையாது. குரு கிட்ட சொல்லுவா, பண்ணு, அவ்வளோதான். அப்பதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். அழகா சொன்னார். தலைவர் கைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஜீஜாய் மாதாவை பார்த்தார், அழகா ஆசீர்வாதம் பண்ணார். நீக்கலை, சாப்பிட்றேன்னு சொல்லலை, விருட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்க வந்தார். விஷயத்த சொன்னாச்சு, கட்ட அவ்வளோதான். திரும்பி பார்த்தேன், கூப்பிட்றாளா, நான் கிளம்புறேன்னு என்னோட பார்க்கப்படாதா, ஏதான ஒரு நம்ம கவனம் இருக்கா, மரியாதை இருக்கா, நான் வந்தேன், நான் சொல்லியாச்சு, இனி ஃபாலோ பண்ணுறது உன் பாடு. அது அசாத்திய தைரியம் அவளுக்கு. சொல்ல வேண்டியது என் கடமை, பிடிச்சுன்னு பண்ண வேண்டியது உன் கடமை, என் கடமையை நான் பண்ணியாச்சு, உன் கடமையை நீ பண்ணு, அவ்வளோதான். இப்போ நெருப்பை கொண்டு பற்ற வைக்கிறோம், கட்டை பத்தின்ட்டு எரியணும். எரிஞ்சாதான் அந்த கட்டைக்கு எரிய மாட்டேன்னு சொன்னோம், எரியும், அவ்வளோதான். கொஞ்சம் உடனே எரிஞ்சாச்சும் நன்னா எரியும், அடி புகஞ்சு எரியும். ஆக மொத்தத்தில் எரிஞ்சுத்தான் ஆகணும். அப்போ அந்த தர்மம் சொல்லிட்டு அவர் பாட்டு கட வேகமாக நடப்பார். வேகம்னா இந்த இடத்துல என் வேலை முடிஞ்சாச்சு, இனி எனக்கும் இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லை, அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க, அவ்வளோதான். இந்த நதியெல்லாம் கங்கையெல்லாம் அடிச்சுட்டு ஓடுமே, அந்த மாதிரி ஒரு வேகம் சமர்த்த ராமதாசருக்கு. அவர் பாட்டுக்கு அழகா கிளம்பி வேகமா நடந்தாச்சு. அவர் பாட்டுக்கு பிரதாப்கட் வந்தாச்சு. அவர் பாட்டுக்கு உட்காந்து பகவத் தியானம். அடுத்த சிஷ்யா அங்க போய் ராஜாவுக்கு சொல்ல வேண்டியது சொல்லுவார். இங்கே யாராவது லேடிஸ் சிஷ்யா இருக்கானா அவளுக்கு என்ன உண்டோ சொல்லுவார். சாதாரணமா யாராவது இருக்கானா அவனுக்கு ஒன்று சொல்லுவார். அங்கே நீங்க வந்துட்டு ராஜபிரபாவம், நான் போனேன் எப்படி கவனிச்சேன் தெரியுமா, அந்த பேச்சே கிடையாது.
ராஜா அப்படி பண்ணா அப்படி பண்ணா அதெல்லாம் கிடையாது. அது முடிஞ்சாச்சு, அவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. அது பாஸ்ட். இப்ப பிரசன்ட். அடுத்த சிஷ்யா அவளுக்கு என்ன உண்டோ சொல்லணும், அவளை வழிகாட்டணும், அவ்வளவுதான். பொழுது விடிஞ்சாச்சுன்னா நேத்தி தானே. திருப்பி அதை போய் பார்த்து என்ன பண்ண போறோம்? அது நம்ம திருப்பி வரப்போறது இல்லை, கண்டுக்க போறது இல்லை. அடுத்த வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். போயாச்சு. ஒரு 2-3 நாள்ல சத்ரபதி சிவாஜி அவனுடைய ரொம்ப பர்சனல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் உண்டு, அப்பப்ப சமர்த்த ராமதாசர் கிட்ட அனுப்புவான். அவர்கிட்ட ஒரு கடிதாசியை கொடுத்து அனுப்பியிருக்கான் சத்ரபதி சிவாஜி. அவனே நேரம் வரக்கூடாது, அதுக்கு ஒரு திட்டுவார். சரி, அவர் கிளம்பி வரான்னு தெரியும், அவர் கிளம்பி வேற தான் போயிடுவார். சில்பர்கள் மாதிரி எங்கேயாவது ஒரு குகைக்குள்ள போயிடுவார். சொல்லிட்டு போனாலும் அவர் எங்கே போனாலும் தெரியும், அவர் பாட்டுக்கு போயிடுவார். இதை தேடுறதே பாடு. அப்புறம் இப்போ ராஜாவா இருக்கு, அதுக்குள்ள வேலையை பண்ணால் முன்னையார் இங்கே வர சொன்னா சஸ்தங்கம் கேட்காம ஒன்றும் கிடையாது, கிளம்பு அப்படின்றது. இப்போ சஸ்தங்கம் கேட்காமன்னு சொல்லி தான் குரு மயக்கெல்லாம் முடியவே முடியாது. கடமையை பண்ணாதான் சத்சங்கமே. கடமையை பண்ணுறதுக்காக மட்டும்தான் சத்சங்கம். நான் பார்த்துருக்கேன் குருஜி அம்மாவை. சில பேர்லாம் ஒரு அப்படியே உட்காந்துட்டே இருப்பாள். அம்மா பாட்டுக்கு எழுதி வேலை பண்ண போயிடுவா. அம்மா நான் சத்சங்கம் கேட்க வந்திருக்கேன். குருஜி அம்மா சொல்ல எனக்கு வேலை இருக்கு, உனக்கு வெட்டியா இருக்க வந்திருக்க, எனக்கு வேலை இருக்குது, உனக்கு வெட்டியா இருக்க, உனக்கு இன்னைக்கு வேற எங்கேயும் போக்கிடம் கிடைக்கல, யாரும் கிடைக்கல, நான் தான் மாட்டேன், இப்படியே கேட்பா. நீ யாரும் கிடைக்கல, உனக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு உன் டைம் பாஸுக்கு நான் இல்லை அப்படின்வா. இல்லாடி வா பாத்திரம் தேய் அப்படின்டுவா. முடிஞ்சு போச்சு. பாத்திரம் தேய். சில பேருக்குலாம் பார்த்துட்டு போய் லெட்டின் கிளம்பிடுவா. அதை தானே தெரிச்சு ஓடிடுவா. அதுக்கு அவ்வளோ கவலையே பட மாட்டேன். அம்மா கர்மாவை பண்ண அவ்வளோதான். ஒன்று வேணா கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் முடியும். முடிஞ்சது அப்பா அட அப்படின்னு உட்காருவேன். அம்மா அப்படி பாப்பா சரி கெத்தில் உட்காந்துங்க சொல்லி அம்மா பாட்டுக்கு திருப்பி அந்த எல்லாம் செட்டப் எல்லாம் கரெக்டாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஆல்ரெடி அடிச்சுட்டு போய் நானே இதெல்லாம் சேரெல்லாம் அப்பா கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சாச்சு எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு உட்காந்தா கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சது விஷயம் இல்லை. திரும்பி அந்த ஃபங்க்ஷன் நடந்த தடயமே தெரியாமல் அந்த சேர் அங்கே இருக்கணும், அந்த டேபிள் அங்கே இருக்கணும். அடுத்த நாள் காத்தா 4:30 மணிக்கு எழுந்து பால் காசணும். அவ்வளோதான், ஒன்றும் மாறப்படாது. நீ கிருஷ்ண ஜெயந்தி ஆச்சே நேற்று நைட்டு நீ 3 மணிக்கு தூங்கு, 4:30 மணிக்கு எழுந்து பாலை காய்ச்சி. நீ தூங்கவே இல்லைனாலும் சரி 4:30 மணிக்கு எழுந்து 4:45 பாலை காய்ச்சி 5 மணிக்கு வாசத்துக்கு கோலம் போடணும் இல்லையா? அம்மா என்னடா ஆச்சுன்னு கேட்கலாம் மாட்டா. என்ன முடியல, டயர்டாக இருக்காடா கொஞ்சம் தூக்கிக்கலாம். அம்மா பாடு நான் படுத்துட்டே இருப்பேன். திடீர்னு தலைக்கு மேலே பக்கிட்டு இப்படி போகும், அம்மா தூக்கிட்டு போவான். படுத்துட்டே இருப்பேன், அல்ல அடிச்சு எழுந்து ஓடுவேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த கர்மா பண்ணுற வரைக்கும் தான் மரியாதை. நம்ம வைத்து அவர் மொபைல் இருக்குன்னு அது வேலையே பண்ணாதான் மரியாதை. அது பொறுமையாக நான் நீக்கிறேன், நிறைய நேரம் நீ மொபைல் பார்த்தேன், நான் கதை லேட்டாக இருந்துக்கிறேன், மொபைல் இருந்தால் வச்சுப்போமா? வண்டினா அது ஓடிட்டு தான் இருக்கணும். ஸோ நம்ம கர்மாவை நம்ம பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. அதனால கர்மாவில் எல்லா மகாத்மாக்களும் ஒரே மாதிரி தான், அந்த ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும், அந்த ரொம்ப டிசிப்ளின்டு அந்த கர்மா விஷயத்தில். அப்போ சமர்த்த ராமதாசருக்கு கடிதாசி எழுதி ரொம்ப மரியாதையாக சத்ரபதி சிவாஜி குருநாதருக்கு எழுதி அனுப்புகிறான். சுவாமி இந்த மாதிரி எனக்கு ஒரு சமர்ப்பணம், எனக்கு ஏதான ஒரு சமர்ப்பணம் பண்ணணும். சஜ்ஜன்கட் அந்த இடத்த நீங்கள் அங்கேயே இருக்கணும், இதை நீங்கள் எடுத்துக்கணும், என்னுடைய காணிக்கையாக நான் சமர்ப்பிக்கிறேன். தயவு செஞ்சு நீ கேட்க, அதாவது நிஜமாவே ஆத்மார்த்தமா அந்த ஸ்ரத்தையோட அந்த வினயத்தோட, அதில் ஒரு துளி கூட கெத்தே கிடையாது சிவாஜிக்கு. நீ ஏற்றுக்கணுமே சுவாமி அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் குழந்தைகள்லாம் சொன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி அதே ஸ்ரத்தையோட சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அந்த சஜ்ஜன்கட் சஜ்ஜனங்களின் கோட்டை அப்படின்னு சொல்லி அதை அவருக்கு சமர்ப்பணம் பண்ண, அவனோட நியாயமான பிரார்த்தனை தெரிஞ்சு சமர்த்த ராமதாசர் அதை ஏற்கண்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ கர்மாவையும் பண்ண சொல்லுவார். எந்தெந்த விஷயங்கள்ல நம்மகிட்ட எப்படி நடக்கணும்னு குருநாதருக்கு தெரியும். அந்த குருநாதர் இட்ட வழக்க சத்ரபதி சிவாஜி இருந்ததுனால இன்னி வரைக்கும் அவன் பிரபாவத்தை நாம பேசிட்டு இருக்கோம். அதனால கர்மாவை ஸ்ரத்தையோட பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. இப்ப சூரியன் நித்தியம் கர்மா பண்ணிட்டு தானே இருக்கு, கடல் அதோடைய கர்மா பண்றது, காற்று கர்மா பண்றது. 2 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்து காற்று ரெஸ்ட் எடுத்தா நமக்கு தான் முடிஞ்சிடும். கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. எதுவும் இயற்கையில பாருங்க, எதுவுமே அதோடைய விஷயங்கள் நிறுத்தவே நிறுத்தாது. அது பாட்டுக்கு ஒன்றும் வேண்டாம். புயல் மழை நம்மெல்லாம் தான் உட்காந்துடும். அடுத்த நாள் நேற்று புயல் அடிச்சுது, மழை அடிச்சுது, எங்கே வழியுது. பறவைகள் அடுத்த நாள் திரும்பி அதே மாதிரி பறக்கும், இற தேடிட்டு போயிட்டு இருக்கும். நேற்று மழையில் எங்கேயும் கிடச்சிருக்காது, மழமே முழிஞ்சு விழுந்திருக்கும்,
அடுத்த நாள் காலையில் விர தேடிட்டு தான் போகும், அடுத்த நாள் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் நேற்று ஒரே மழை, ராத்திரி இடி மின்னல் மழை எல்லாம் சொல்லுவோம். காரணங்களே சொல்லப்படாது வாழ்க்கையில். அந்தந்த கர்மாக்கள் பண்ணிட்டே இருந்தா தான் பகவத் அனுகிரகம், பகவத் அனுபவம். நம்மலாம் 100 வயசு வரைக்கும் தான் கர்மா பண்ண போகிறோம். அது மாதிரி யாருக்கு போகிறது? துருவன் 36,000 வருஷம் கர்மா. எப்படி இருக்கு? 36 வருஷம்லாம் மண்டை காஞ்சிடும். 36,000 வருஷம் ஒருத்தங்க கர்மா ஸ்ரத்தையோட பண்ணதுனால புஷ்ப விமானம். இல்லாட்டி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், ஜடபரர் மாதிரி 3 ஜனமா சுற்றிருப்பான். அதில் குழைச்சது சேஃபாக தப்பிச்சுட்டான் துருவன். 36,000 வருஷம் கேட்க வேணா நல்லா இருக்கு. 36 வருஷம் ஜாலியே இல்லை, கர்மா பண்ணிண்டு இருந்தான். அப்ப அந்த கர்மா சமர்த்த ராமதாசன் சத்ரபதி சிவாஜிக்கு அந்த கர்மாவினுடைய மகிமை, அவனுடைய க்ஷத்ரிய தர்மத்தினுடைய மகிமை அதை புரிய வச்சார். அதனால நாமும் நம்ம கர்மாவை பண்ணிட்டே இருந்தோம்னாலே பகவத் அனுகிரகம் தானாகவே லபிக்கும். ராதே கிருஷ்ணா. ஏற்கனவே இந்த பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன், ராமனுடைய கோவில் கேட்டிருந்தேன், முந்தானத்தையே கேட்டிருந்தேன். ராமன் அந்த திருப்பிரையாறு, பரதன் இரிஞாலக்குடா, அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் தான் நம்ம திருமொழி களம், திருமொழி குளம், திருமொழி களம். அப்புறம் சத்ருகனன் பாயம்மா, பாயம்மையா, பாய்மேல், பாய்மேல, ஓகே, பாய்மேல சத்ருகனுடைய இப்படி நாலம்பலம் அவ்வளோ விசேஷமாக இருக்கு. அதனால் பக்தி பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, கர்மாவை பண்ணுங்கோ, பகவத் அனுகிரகம் பூரணமாக எல்லாருக்கும் எப்பொழுதுமே உண்டு. இப்படி வேதவியாசர்லாம் அவர் கர்மா எல்லாம் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருந்தார். சுகபிரம்மம் பாகவதம் சொல்றதே அவர் கர்மா பண்ணிட்டு இருந்தார். சூத பௌராணிகர் எல்லா புராணங்களையும் சொல்லிகிட்டே இருக்கார், வாய் வலிக்காமல். எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கேள்வி கேட்குற பதில் சொல்லிகிட்டே இருக்காருன்னா அத்தனை விசேஷம். அப்போ அந்த கர்மாவே நமக்கு எல்லாத்தையும் கூட என்ஜாய் யுவர் டியூட்டி. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो श्री अनंत पद्मनाभ स्वामी की जय. राधे कृष्णा.